வணக்கம் நண்பர்களே. திமுகவில் கூண்டோடு தூக்கப்படும் முக்கிய தலைகள். சமீபத்தில் நடைபெற்ற தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் திராவிட அரசியல் வரலாற்றில் ஒரு பெரும் நிலநடுக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. பல தசாப்தங்களாக தமிழக அரசியலில் அசைக்க முடியாமல் இருந்த திமுக இந்த தேர்தலில் பெரும் பின்னடைவை சந்தித்தது. மேலும் கட்சியின் தலைவர் மு.க. ஸ்டாலின் தனது சொந்த தொகுதியான கொளத்தூரிலே தோல்வியை தழுவிய சம்பவம் கட்சியினரிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த அதிர்ச்சியிலிருந்து மீள்வதற்காகவும் கட்சியின் எதிர்காலத்தை மறுசீரமைப்பதற்காகவும் மு.க. ஸ்டாலின் முக்கிய முடிவெடுத்திருக்கார். கொடைக்கானல் பயணத்தை முடித்து கொண்ட ஸ்டாலின் தற்போது தனது குடும்பத்தினருடன் கர்நாடகாவில் பிரபல மலை பிரதேசமான குடகு பகுதிக்கு ரகசிய பயணம் மேற்கொண்டிருக்கார். மடிக்கேரியில் உள்ள ஒரு உயர்தர தனியார் ரிசார்ட்ல தங்கியிருக்கும் ஸ்டாலின் இந்த இடத்தை வெறும் ஓய்வு மையமாக மட்டும் பயன்படுத்தலை. மாறா திமுகவின் எதிர்கால பாதை, உள் மாற்றங்கள் மற்றும் கோர்ஸ் கரெக்ஷன் திட்டங்களுக்காக முக்கிய அரசியல் ஆலோசனைகளை மேற்கொள்ளும் திங்க் டேங்க் மையமாக இதனை மாற்றியிருக்கார் என அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றாங்க. வழக்கமாக திமுகவின் அனைத்து முக்கிய முடிவுகளும் சென்னை அண்ணா அறிவாலயம் அல்லது ஆழ்வார்பேட்டை இல்லத்திலே எடுக்கப்படும். ஆனால் இம்முறை ஸ்டாலின் வேறு உத்தியை கையாண்டிருக்கார். சென்னையில் இருந்தால் மூத்த நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்களின் அழுத்தம் மற்றும் சமரச பேச்சுகள் தடையா அமையும் என அவர் கருதியதா சொல்லப்படுது. எனவே எந்த அரசியல் குறுக்கீடும் இல்லாத குடகு மலையின் அமைதியான சூழலில் கட்சியின் பலவீனங்களை ஆழமாக ஆராய முடிவு செஞ்சிருக்கார். நம்ப தகுந்த வட்டாரங்களின்படி குடகு ரிசார்ட்ல குடும்பத்தினர் மற்றும் மிக நெருங்கிய ஆலோசகர்களுடன் நடைபெற்ற விவாதங்களில் பல முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்காங்க. முதன்மையாக தேர்தல் தோல்விக்கு முக்கிய காரணமாக சொல்லப்படும் மாவட்ட அளவிலான உட்கட்சி பூசல்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க செயல்படாத மற்றும் தோல்வியடைந்த மூத்த மாவட்ட செயலாளர்கள் பலரை அதிரடியாக நீக்கி அவர்களுக்கு பதிலாக இளம் பிடிப்பான தலைவர்களை நியமிக்க ஸ்டாலின் முடிவு செஞ்சிருக்கார். உதயநிதி ஸ்டாலினின் வேகமான வளர்ச்சியும் அவரை சுற்றிய வாரிசு அரசியல் பிம்பமும் நடுநிலை வாக்காளர்களிடையே பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியதை கட்சி தலைமை உணர்ந்திருக்கு. எனவே உதயநிதியின் அதிகார வரம்பை சில அமைப்புகளில் மாற்றி அடிமட்ட தொண்டர்களுக்கும் அதிக முக்கியத்துவம் அளிக்கும் புதிய பொறுப்புகளை உருவாக்க திட்டமிட்டிருக்காங்க. மூன்றாவதா, அதிகார பரவலாக்கல் ஒரே இடத்துல அதிகம் குவிந்திருப்பதனால அடிமட்ட குரல் தலைமைக்கு எட்டாத நிலை உருவானதை ஸ்டாலின் ஒப்புக்கொண்டிருக்கார். இனி மண்டல வாரியா புதிய பொறுப்பாளர்களை நியமித்து அதிகாரங்களை பரவலாக்க முடிவு செஞ்சிருக்கார். அரசின் மீதான அதிருப்தி, ஊழல் புகார்கள், அதிகார தோரணை ஆகியவற்றை மக்கள் நிராகரித்ததை ஸ்டாலின் தெளிவாக புரிந்து கொண்டார். இதனால மக்களை நோக்கி திமுக என்ற புது மக்கள் தொடர் பயணத்தை மேற்கொள்றார். இந்த ஆலோசனை மற்றும் இந்த முக்கியமான முடிவு மீண்டும் வலிமையான எதிர்கட்சியா திமுகவை உருவாக்குமா என்பதை நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். குடகிலிருந்து சென்னை திரும்பும் ஸ்டாலின் கையில் திமுகவின் புதிய எதிர்கால வரைபடம் தயார்.